யூஸ்ஃபுல் டிப்ஸுங்க. கடைசி டிப்ஸ் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஒரு பாலித்தீன் ஷீட்டில் அரிசியோ பருப்பையோ கொட்டி வச்சுட்டு பூச்சியோ கீழே கொட்டாமல் இருக்க யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேட்டில் வச்சு கவர் பண்ணி மூடி போட்டு அழகாக மூடிடலாம். பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்க்ரப்பை பிளாஸ்டிக் பாட்டிலோடைய ஹெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக மாட்டி வச்சிடலாம். இது போல் கண்டெய்னர் வரக்கூடிய பொருளை அழகாக அது மேலே இருக்கக்கூடிய சில்வர் ரேப்பரை எக்ஸ் மாதிரி கட் பண்ணி ஸ்பூனுக்கு மட்டும் இடத்த கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு ஸ்பூனை அதிலே ஃபிக்ஸ் பண்ணலாம். பழைய பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டமில் இது போல் சின்ன சின்ன ஹோலாக போட்டு வாஷ் பேஷனுக்கு கூடிய இடத்துல வச்சோம் அப்படின்னா அழகாக தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்போக்கு மூலம் எப்படி ஜிப்பை சுலபமாக போடுறாருன்னு பாருங்கள். வீட்டில் யூஸ் பண்ண எண்ணெய் கேன் இருந்தால் இது போல் டிசைனாக கட் பண்ணி அதில் நம்ம குப்பை தட்டிக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேப்பர் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்திக்கலாம். ஒரு பலூனை பாட்டமில் கட் பண்ணிவிட்டு டேப்பில் மாட்டினோம் அப்படின்னா தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துல தண்ணி அழகாக ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஹாப்பி வாஸை ஃபாலோ அப்பும் பண்ணிவிடுங்க.